Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNPSC Group 2 Group 2A கான OMR sheet வந்து எப்படி fill பண்றது அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இதுதான் வந்து sample OMR sheet. இத பாத்தீங்கன்னா ரெண்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. Part 1, Part 2 அப்படினு ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே அவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா black ball point pen மட்டும் தான் யூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. சோ நீங்க டோட்டலாவே வந்து black ball point pen மட்டும் தான் யூஸ் பண்ணனும். வேற எந்த கலருமே யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர்னு இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க பிரிண்ட் ஆயிருக்கும். கீழ பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட், செஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா OMR ஷீட்லயே ஃபில் ஆயிருக்கும். சோ நீங்க போய்ட்டு உங்க பிளேஸ்ல போய் உட்காரீங்கன்னா அந்த OMR ஷீட்டை எடுத்து பாருங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரியா இருக்கா, உங்களோட OMR ஷீட் தானான்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க ஃபில் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ண போறது வினாத்தாள் தொகுப்பு எண் கொடுத்திருக்காங்க. அதாவது क्वेश्चन புக்லெட் நம்பர். சோ உங்களுக்கு 9 மணிக்கு क्वेश्चन பேப்பர் கொடுத்தாங்கன்னா அந்த क्वेश्चन பேப்பரோட டாப்ல ஒரு 4 நம்பர் இருக்கும். அந்த 4 நம்பரை ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸுக்குள்ள எழுதுங்க. இப்போ சாம்பிளுக்கு 1 2 3 4 அப்படினு உங்களுக்கு क्वेश्चन புக்லெட் நம்பர் இருக்குனா இந்த பாக்ஸுக்குள்ள 1 2 3 4 னு போட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஷேட் பண்ணனும். 1 போட்டுட்டீங்கன்னா அதுக்கு கீழ இருக்க 1 ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. 2 னா 2 ஷேட் பண்ணுங்க. அது போல கீழ இருக்க சர்க்கிளை ஃபுல்லா நீங்க ஷேட் பண்ணனும். அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா 1 ஏன் கொடுத்திருக்காங்க to be darkened by the invigilator. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டரோட ஒர்க், உங்களோட ஒர்க் கிடையாது. நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அங்கே எஸ் ஆர் நோ வந்து ஷேட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சைன் போட்டிருக்கீங்களா, தம் இம்ப்ரெஷன் வச்சிருக்கீங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டிருக்காங்க. இது உங்கள் இன்விஜிலேட்டரோட வேலை. கீழே பார்த்தீங்கன்னா தேர்வரின் உறுதிமொழின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களை சைன் போட சொல்லுவாங்க. ஸோ இந்த OMR ஷீட்டில் நீங்கள் இந்த இடத்துல வந்து சைன் போடணும். அதையுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் ஃபில் பண்ணுறதை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை வந்து பார்த்துடலாம். இந்த OMR ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பார் கோடு அங்கங்கே இருக்கும். அந்த பார் கோடை நீங்கள் எந்த டேமேஜும் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பார் கோடை தான் வந்து சிஸ்டம் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ இதை டேமேஜ் பண்ணக்கூடாது. அந்த இன்ஃபர்மேஷனை தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கீழே கொடுத்துருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணுறதுக்கான சரியான முறை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா அதை அழகாக வந்து நீங்கள் இது போல் பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணி அந்த சர்க்கிளை வந்து ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணணும். நீங்கள் டிக்கு போடுறது, இன்ட்டு போடுறது, இல்லை பாதி ஃபில் பண்ணுறது, ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சரை ஷேட் பண்ணுறது, இது போல் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே சொன்னது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர்ஸில் வந்து தேவையில்லாத சிம்பிள்ஸ் வரைகிறது அது போல் எதுவுமே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை சைன் போட சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டாக சைன் போடணும். உங்களை தம் இம்ப்ரெஷன் எங்கே வைக்க சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக தம் இம்ப்ரெஷன் வைக்கணும் அப்படின்றது போல் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 1க்கு வரலாம். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 200 கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 200 கொஷினுக்குமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ABCDE. ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஆன்சருமே தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ஈயை ஷேட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஈயை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணி விட்டுருங்க. டோட்டலாக 200க்கும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 by 1 கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு கொஷினுக்கு வந்து நான் 2 வந்து ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க் வந்து தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 கொஷினுக்குமே தேவையான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. கீழே பார்த்தீங்கன்னா 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 200 கொஷினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, ஆம் இல்லைன்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் பண்ணணும். நான் 200 கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆமுக்கு கீழே வந்து அந்த சர்க்கிளை வந்து ஃபுல்லாக வந்து டார்க் பண்ணுங்க. இல்லை நான் வந்து 198 கொஷினுக்கு தான் பண்ணியிருக்கேன், 2க்கு பண்ணல, டைம் இல்லை அப்படின்னா இல்லைன்றதை வந்து டார்க் பண்ணுங்க. இல்லை எனில் கருமையாக்கப்படுது வினாக்களின் மொத்த எண்ணிக்கை எழுதவும் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 198 கொஷின் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியுது, 2 அட்டன் பண்ண முடியல, இந்த பாக்ஸுக்குள்ள 2 நீங்கள் எழுதணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம் இம்ப்ரெஷன். இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரெஷனை வந்து இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் உங்ககிட்ட இந்த தம் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்குள்ள வந்து நீங்கள் உங்கள் தம் இம்ப்ரெஷனை வந்து வச்சுக்கோங்க. ஸோ தம் இம்ப்ரெஷன் அதே போல் பார்த்தீங்கன்னா சைன், இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டையுமே வந்து மறக்காமல் வந்து நீங்கள் உங்கள் OMRல வந்து வச்சுருங்க. உங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபில் பண்ண வேண்டியது ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். கொஷின் பேப்பர் நம்பரை வந்து எழுதிட்டு அதுக்கு ஷேட் பண்ணிக்கணும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைன் போடணும். அதுக்கப்புறம் 200 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதை வந்து அங்கே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் தம் இம்ப்ரெஷனை வைக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ ஒர்க் தான் வந்து OMR ஷீட்டில் இருக்குது. ஸோ கரெக்டாக பண்ணிக்கோங்க. கீழேயுமே சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதையுமே வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வரதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.